வெல்கம் டு நேஷனல் டிராவல்ஸின் தளபதி. இவர் தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட படத்தோட டைட்டில் தான் எல்லா பஸ்லையும் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா வீரா தம்பிக்கு எந்த ஊர் பார்க்கலாங்க. டேரெக்டாக ஆலங்குளத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வழியாக போகலாம். கிருஷ்ணங்கோயில் பைபாஸு போட்டிருக்காங்க. இதில் 2-வே ரோடு, இப்போ நல்லா 4-வே ரோடு போட்டு பைபாஸ்லாம் போட்டாங்க. அழகிய பாண்டியபுரம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம அங்கேருந்து அப்படியே ரைட்டு கட்டடிச்சு உள்ளே போகிறோம். வீராணம் ரீச்சாக இருக்கோங்க. இந்த பக்கம் வந்து சுரண்டைங்க, இந்த பக்கம் போனால் நம்ம ஆலங்குளம் ரூட்டு. எனக்கு ஒரே ஒரு சஜஷன் தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் விளாக் வந்து பண்ண போகிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஆம்னி பஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் அதற்கான தருணம் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா சென்னையில் இருந்து ஆலங்குளம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆலங்குளம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா நமக்கு திருநெல்வேலி தென்காசி இருக்குல்ல, அந்த ரூட்டுக்கு நடுவில் தான் ஆலங்குளம் இருக்குது. ஸோ இங்கே போகிறதுக்கு நான் சூஸ் பண்ண பஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ட்ராவல்ஸுங்க. ஸோ அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா திருவற்றியூரில் அந்த லிஃப்ட் கேட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விம்கோ நகர் டிப்போ மெட்ரோ இருக்கும். அங்கேருந்து நடந்து வந்தோம்னா இங்கே லிஃப்ட் கேட் இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கிங் லாட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸு வரட்டும், மற்ற இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பேசலாம். இங்கே ஒரு கடை தாங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டு கொஞ்சம் தாகமாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு லெமன் ஜூஸு. அப்பா, நான் குடித்த பிறகு தான் இப்போ நல்லா இருக்குது. தொண்டை வறண்டு போயிடுச்சுங்க. இப்போ தாங்க பஸ்ஸோட பைலட் வந்து கால் பண்ணார். பஸ்ஸு வந்து எடுத்துட்டோம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவோம் நாங்கள். இந்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நமக்கு விம்கோ நகர் டிப்போ மெட்ரோலேருந்து ஒரு ரைட் எடுத்து லாஸ்ட் ரைட் வந்தோம்னா ஒரு 500 மீட்டருங்க. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் 5 to 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டிங் கொடுத்துருக்காங்க. தளபதி செம்ம. B1 இந்த சீட்டில் வச்சுட்டு வரேன் பேக். நான் போட்டது B1ங்க அப்பரு. நம்ம பஸ்ஸோட ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் வந்து ஆன் டைம் கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் நமக்கு நான் சொன்ன மாதிரி லிஃப்ட் கேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டையாரப்பேட்டு, மாதவரம் பெட்ரோல் பங்க்கு, டிவிஎஸ் லூகாஸு, அப்புறம் திருமங்கலம் எஸ்பி பெட்ரோல் பங்கு அண்டு கோயம்பேடு நேஷனல் டெர்மினல்ஸ் இருக்குல்ல, அது வரைக்குங்க. மிச்ச போர்டிங் பாயிண்ட்டை வந்து நான் அப்புறமா நம்ம ஜேர்னியில் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணூர் ஹை ரோடுன்னு இருக்குதுங்களா, இந்த ஏரியாவில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்டில் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். இது வரைக்கும் வந்ததே இல்லை நார்த்து சென்னைலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த பஸ்ஸில் நம்ம நார்த் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுறது.
இது என்ன ஸ்டாப்னா ஐஓசியா? இதுதாங்க ஐஓசி ஸ்டாப்பு. அதான் பஸ் ஸ்டாண்டு. லாரி தான், டேங்கர் லாரி தான் நிறையா நிற்கிது. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டைங்க. பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டையில் சாந்தி ஃபுட்டுன்னு ஒரு கடை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து 5 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே வந்தாச்சு. 5:40 கொடுத்துருந்தாங்க, 5:35லாம் வந்தாச்சு. இந்த பஸ்ஸில் வந்து யூனிக்கான 2 விஷயம் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து என்னென்னா, இவர் தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட படத்தோட டைட்டில் தான் எல்லா பஸ்ஸுலேயும் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமான ரஜினி ஃபேனாங்க. ஸோ நானும் ரஜினி ஃபேன் தான். ஸோ அவரும் ஒரு ரஜினி ஃபேன் தான். எல்லா ரூட்டுக்குமே ஒரு அடமொழி நேம் வச்சுருப்பாங்க. தளபதி, அப்புறம் மன்னன், அப்புறம் பேட்டை, இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ பார்த்ததுமே நான் டிசைட் பண்ணேன் கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் ஒரு vlog எடுக்கணும்னு. பஸ்ஸோட ஜேர்னி டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ பஸ்ஸோட நம்பரு, அப்புறம் டிரைவர் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. 1836 கரெக்டாக தான் இருக்குது. 1836. நம்ம லிஃப்ட் கேட்லேருந்து வரும்போது இந்த பிரிட்ஜுக்கு அடியில் அந்த பாதை இருக்குல்ல சர்வீஸோட, அது வழியாக போயிட்டு அங்கே நமக்கு தண்டையார்பேட்டையில் போர்டிங் பிக்கப் பண்ணிவிட்டு திரும்ப இதே ரூட்டில் தாங்க வருவோம். அது ஏதோ டாக் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க போல. அந்த ஐஓசி டாக் வாட்டர்ஸ் வழியாக வந்துட்டு திரும்ப இந்த பிரிட்ஜு மேலே ஏறிடுவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பெட்ரோல் கிணறு தாங்க அதிகமாக இருக்குது. அந்த பெட்ரோலியம் கார்பரேஷன் நல்ல பெட்ரோல் ஸ்மெல் ஹெவியாக வருது. கரெக்டாக அந்த மணாலி பெட்ரோல் ஏரியா நினைக்கிறேன். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. நெக்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட் வந்து மாதவரம் பெட்ரோல் பங்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா தண்டையார்பேட்டையில் வந்து ஒரு பேசஞ்சர் வந்து போர்டிங் கொடுத்துருந்தாரு. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா மணாலி டோல் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்தார். பட் அவருக்காகவே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டர் ஸ்லீப்பர் கான்ஃபிகரேஷன் பஸ் தான். நான் ஏசி டைப் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் தாங்க புக் பண்ணியிருக்கேன், செகண்ட் அப்பரு. சீட்டில் வந்து என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க, அப்புறம் ஹூக்கு, அப்புறம் மேகசின் பவுச்சு, அப்புறம் அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட்டு. சார்ஜர் டைப் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளக் டைப்பில் இருக்குது, யூஎஸ்பி டைப்லுமே இருக்குது. சீட்ரு வந்து பார்த்திங்கன்னா புஷ்பக்கு நல்லாவே இருக்குங்க. ஓகே, டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டுமே இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. தென் சீட்டு வந்து நல்ல குவாலிட்டியாகவே சீட்டு கொடுத்துருக்காங்க. கிளியாமல் நல்ல புதுசாக தான் இருக்குது, நச்சுன்னு இருக்குது. மாதவரம் போர்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைஓவர் ஏறி இறங்கும்ல, அந்த இறங்குற இடத்துக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கேட்டேன் எதுவும் அதுக்கு தண்டையார்பேட்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்பேடு தான் வந்து போர்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் எதில் எந்த போர்டிங் இல்லைன்ட்டாங்க. அதனால் கொஞ்சம் தப்பிச்சிட்டோம் டிராஃபிக்கில் இருந்து. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுதுங்க. தாதான் குப்பம்ல வந்து அவங்களோட டிப்போ இருக்குது. அங்கே வந்து டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நேஷனல் ட்ராவல்ஸ் நிற்கிது, நிறையா நிற்கிது. ஸோ இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா வீரா, அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு எந்த ஊர், எந்த ரூட்டுன்னு தெரியலை. அப்புறம் நிறைய பஸ் நிற்கிதுங்க. முன்னாடி படிக்காதவன்லாம் நின்றுச்சு, படிக்காதவன், கழுகு, அந்த ரூட்லாம் நின்றுச்சு. விஆர் மாலுங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுதுங்க. கோயம்பேடில் இருக்கிற நேஷ்னல் பஸ் டெர்மினஸ், அவங்க ஓன் பஸ் டெர்மினஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம்.
பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. கோயம்பேடுலேருந்து எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு போரூர், கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் அண்டு ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி அண்ட் எஸ்ஆர்எம் வழியாக போய்ட்டு லாஸ்ட் போர்டிங் பாயிண்டாக வந்து நமக்கு விழுப்புரம் பைபாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேஷனல் பஸ் டெர்மினஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு விக்னேஷ் T8 இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்கும். அப்படியே கொஞ்சம் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். வந்துட்டோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து வெயிட்டிங் ஏரியா இருக்குது. இங்கே வந்து நீங்கள் போட் பண்ணிக்கலாம். அஞ்சே காலுக்கு பஸ் ஏறினவங்க இப்போ தாங்க என்னோடய பெர்த்துக்கே நான் வந்திருக்கேன். ஸோ பெர்த்தில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டிங் போட்ட பெட்டு ஒன்று, அப்புறம் லக்கேஜ் ஹோல்டரு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஸ்க்ரீன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீடிங் லைட் வந்து பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. அண்டு நமக்கு தலைக்கிட்ட பார்த்தீங்கன்னா சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப் இருக்குது, USB டைப் இருக்குது. அதில் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய கேமரா பேட்டரிக்கு சார்ஜ் போட்டுட்ருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பில்லோ கிடையாது, எலிவேட்டட் பில்லோ தான். அப்புறம் இங்கே ஒரு சார்ஜர் ஹோல்டர் கொடுத்துருக்கு, மொபைல் சார்ஜர் ஹோல்டர் இருக்குது. மேலே மாதவரம் என்ட்ரி ஆகும், அங்கே ஒரு டிலே. அதுக்கப்புறம் கோயம்பேடுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது டிலே. அப்புறம் உள்ளே போய்ட்டு ஆளை ஏற்றிட்டு லக்கேஜெல்லாம் ஏற்றி இறக்கிட்டு அங்கே அதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்கு இது ஒரு டிலே. ஸோ எங்கேயுமே எல்லாமே வேலிடான டிலே தான், எதுவும் அன்னெசரி டிலே இல்லை இது வரைக்கும். ஒரு டோல் பிளாஸாங்க 845. இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டிங் எல்லாமே ஸ்ட்ரிப் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும், ஸ்ட்ரிப் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா எல்லோ கலரில் கொஞ்சம் நல்லா தகன்னு மின்னுது. டபுள் பர்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டர்லாம் வராதுங்க. செப்பரேட்டர் அண்டு இடையில ஸ்க்ரீன்லாம் வராது. ஸோ அது பார்த்துக்குங்க. கிளாம்பாக்கம் என்ட்ரி ஆகிட்டோங்க. 1/2 hour டிலே. ½ hour டிலேவோட நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்தாச்சுங்க. இந்த டிலேலாம் பெரிய மேட்டர்லாம் இல்லை. அப்படியே நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், அப்புறம் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பன்னு தாங்க சாப்பிட போகிறேன். பன்னு ஆலு புஜியா தான். பரனூர் டோல் பிளாஸா வந்துட்டோங்க. டைம் கரெக்டாக 10:15 ஆகுது. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுதுங்க. கற்பக விநாயகர் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மோட்டரில் தான் பார்த்தீங்கன்னா பயோ பிரேக் பஸ் டின்னர் பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. நான் வந்து எதுவுமே வாங்கலைங்க. அந்த பன்னோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். காஃபி எதுவுமே குடிக்கலை. எதுவும் ரொம்ப இன்டேக் எடுக்க வேணான்னு தான் பார்த்துக்கேன். நிறைய பஸ் இங்கே தான் நிற்குது. கேபின் ரைடுக்கு வந்தாச்சுங்க. ஸோ எல்லாமே டின்னர் முடிச்சு வரலாம் தான் பிளான் பண்ணேன். நம்ம பஸ்ஸோட ஷெட்யூல் பற்றி பார்க்கலாங்க. கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் வந்து 5:15க்கு நம்ம லிஃப்ட் கேட்டில் எடுத்தோம்னா அடுத்த நாள் காலையில் 8:05 வாக்கில் வந்து நமக்கு ஆலங்குளம் போட்டிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை பொறுத்து வந்து டைமிங் மாறும். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம என்ன டைமிங்கில் போகிறோங்கிறத பார்ப்போம். ஓகேங்க, ரூட்டு பற்றி பார்க்கலாங்க. டேரெக்டாக ஆலங்குளத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வழியாக போகலாம். பிரைமரி எல்லாமே ஃபாலோ பண்ணுற ரூட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி இந்த ரூட்டு. இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சாத்தூர், கோவில்பட்டி வந்து அங்கேருந்து கட்டடிச்சு கழுகுமலை, சங்கரன் கோவில் வந்துட்டு அங்கேருந்து வீரசிகாமணி, சுரண்டை வழியாக போகிற ரூட்டு. இன்னொரு ரூட்டு தான் நமக்கு ராஜபாளையம் ரூட்டு. ராஜபாளையத்துலேருந்து சங்கரன் கோவில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த
வீரசிகாமணி சுரண்டை இந்த ரூட்டு. பட் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ரூட்டு ஃபாலோ பண்ணோம், ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டை ஃபாலோ பண்ண போது எங்கே நமக்கு சேஞ்ச் ஆகும்னா ராஜபாளையம் சங்கர கோயில் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து தேவர்குளம் வந்துட்டு தென் அங்கேருந்து நமக்கு வீராணம் விகே புதூர் வழியாக நமக்கு வந்து ஆலங்குளம் ரீச் ஆகுது. The next day. டைம் இப்போ அதிகாலை 4:15 ஆகுதுங்க. துவரங்குறிச்சிக்கு முன்னால் இருக்கிற ஆனந்த பவனில் பயோ பிரேக் ப்ளஸ் டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:40 ஆகுதுங்க. கரெக்டாக டீக்கல்பட்டி கிருஷ்ணங்களுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு 2 hours டிலேயில் போய்கிட்டு இருக்கோங்க. ஸோ ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைட் ஷெடியூலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூலோட டைமிங் வந்து நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணுங்க. ஏன்னா நம்ம கிளம்பக்கத்தில் ஆல்மோஸ்ட் 9:30 தான் நம்ம வெளியே வரோம். அப்படியே பார்த்தாலும் ஒரு 7 hours கிட்ட வந்து நமக்கு ராஜபாளையம் வந்து பாசிபிள்லாம் கிடையாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 9 hours 10 hours ஆகும். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 4-வே ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்குங்க. அங்கங்கே போட்டுட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் முடிஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே சைடில் போகிறது வந்து நமக்கு சர்வீஸ் ரோடு. பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல போய்கிட்டு இருக்காங்க. 4-வே ரோட்டில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது ஊரில் போய் பார்க்குறது. ஸோ இதுதான் கிருஷ்ணங்கோயில் பைபாஸு போட்டிருக்காங்க. இதெல்லாம் 2-வே ரோடு. இப்போ நல்லா 4-வே ரோடு போட்டு பைபாஸ்லாம் போட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் தென்காசி ரோட்டுங்க. இப்போ நம்ம லெஃப்ட்டு கட் அடித்து சங்கரங்கோயில் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிறோம். புது பஸ் ஸ்டாண்டு ராஜபாளையம்.
நம்ம விளாகில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரூட் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் விளாகாக. அது ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை சின்ன வயசுலலாம். பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளாகாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா முதுகுடி ஏரியா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைஓவருங்க. கிருஷ்ணங்கோயிலில் பார்த்தோம்னா அந்த ஃப்ளைஓவர் வந்து இங்கே வரும். ஸோ ராஜபாளையத்துக்கு அப்போ ராஜபாளையத்துக்கு பைபாஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த லைனில் தாங்க வரும். இந்த லைனில் வந்து சர்வீஸ் ரோட்டில் இறங்கி நம்ம புது பஸ் வழியாக வர்ற மாதிரி இருக்கும். கரிவளம் வந்தாலும் சங்கரன் கோவில். டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாங்க. நான் வந்து இவங்களோட அஃபிஷியல் ஆப்பில் தான் போய் புக் பண்ணேன். சென்னை டு ஆலங்குளம் வந்து ஸ்லீப்பருக்கு வந்து 1100 வந்து சார்ஜ் ஆகுதுங்க. இது வந்து நான் சாட்டர்டே நைட்டு ட்ராவல் பண்ணுறேன். இதே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு அண்டு சண்டே நைட்டு வந்து நமக்கு ஆலங்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து டிஃபர் ஆகும். அண்டு ஃபெஸ்டிவல் சீசன்லேயும் கம்ப்ளீட்டாக வந்து ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். குருக்கல்பட்டி 8:25. தேவர்குளம் ரீச் ஆகிட்டாங்க. 42. தேவர்குளம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அழகிய பாண்டியபுரம். அங்கேருந்து நம்ம ரைட்டு கட் அடித்து வீராணம் பிகே புதூர் வழியாக நம்ம ஆலங்குளம் வந்து ரீச் ஆகும். இந்த ரூட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா எப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது. அழகிய பாண்டியபுரம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம அங்கேருந்து அப்படியே ரைட்டு கட் அடித்து உள்ளே போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு போகிறோம். இந்த ரூட்டை பாருங்கள், நல்லா சூப்பராக கிராமத்து ரூட்டுங்க. ஆனால் இது 2 வே கிடையாது, ஒரு 1 வே மாதிரி தான் இருக்குது. சிங்கிள் வே மாதிரி தான் இருக்குது. இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
வீராணம் ஊராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டைம் 9:20. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் ரோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக தாங்க இருக்கும். அதனால் ஆப்போசிட்டில் போயிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கேயுமே டேரெக்டாக நம்ம போக முடியாது. பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அந்த அழகிய பாண்டியபுரத்துலேருந்து இங்கே நமக்கு விகே புதூர் வரைக்கும் அந்த சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டி இறங்கிக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா இந்த கிராமத்தில் உள்ளவங்க தான் மெயினாக இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான இடத்துல அவங்க ஏறிக்கிறாங்க, இறங்கிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் கூட சொன்னார், இறங்கினவர் வந்து நான் திரும்ப நைட் நான் இங்கே தான் வருவேன், நான் அதே மாதிரி ஸ்டாப்பில் ஏறிக்கிறேனாரு. டிரைவர் ஆனால் ஓகே ஏறிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. விகே புதூர் வந்துருக்கோங்க. 9:35. இந்த பக்கம் வந்து சுரண்டைங்க, இந்த பக்கம் போனால் நம்ம ஆலங்குளம் ரூட்டு. ஸோ விகே புதூர் வந்திருக்காங்க. விகே புதூர்னா இந்த ஷார்ட் ஃபார்ம், இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா வீர கேரளம் புதூர். அதை தான் ஷார்ட் ஃபார்மாக வந்து விகே புதூர்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்குது வயக்காடு பார்க்க. இந்த வயக்காட்டில் போகிறப்ப அந்த ஈரப்பத வாசம் அப்படியே அதை சுவாசிக்கும் போது சூப்பராக இருக்குங்க அந்த ஈரப்பதம். இப்போ நம்ம போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு போனால் நம்ம ஆலங்குளம், ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாவூர் சத்திரம் தென்காசி போகிற ரூட்டு. ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா அது திருநெல்வேலியிலேருந்து இந்த ரூட்டு, திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற ரூட்டு வழி பாவூர் சத்திரம் ரூட்டு. இந்த ரூட்டை பாருங்கள், நல்லா 4-வே ரோடுங்க, ஜம்மன் இருக்க ரோடு போகிறதுக்கு. ஆலங்குளம் வந்தாச்சுங்க நம்ம டெஸ்டினேஷன். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா 2 hours டிலேவோட ஆலங்குளம் வந்து ரீச் ஆகிருக்குங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்துருந்தீங்கன்னா நிறைய கிராமங்களை கனெக்ட் பண்ணி வந்திருப்போம். மெயினாக அந்த அழகிய பாண்டியபுரம், வீராணம் அண்ட் விகேபுரம் இந்த கிராமங்கள்லாம் நான் புக்கிங் டீட்டெயில் கேட்டேங்க. அது என்னென்னா ஆலங்குளத்துக்கு புக் பண்ணுறவங்க வந்து கம்மி தானா, இந்த இடப்பட்ட கிராமத்தில் இருக்கிறவங்க தான் புக் பண்ணுறவங்க அதிகம்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு சஜஷன் தாங்க, பஸ்ஸோட டைமிங் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாற்றணும்னா 8 மணின்னு போட்டு இங்கே 10 மணிக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே அதை டைமிங்கை டிபெண்ட் பண்ணி இங்கே வர்றவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இடிக்கும். அந்த டைமிங் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணால் பஸ்ஸோட ஜேர்னி வந்து சூப்பராகவே இருக்கும். இன்னொன்று என்னென்னா கம்ஃபர்ட் எல்லாமே நான் சூப்பராக இருந்துச்சுங்கன்னா பஸ்ஸு வந்து புது பஸ்ஸு BS6 இந்த டைமிங் மட்டும் மாற்றினாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம விலாகோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த பிடிச்ச சீட் வந்து இந்த ஹாட் சீட், பைலட் சீட் தான். ஸோ எப்போயுமே ஒரு ஜேர்னி முடிச்சது இதில் உட்காந்தாதான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது டிராவல் வித் அரவிந்த் ராஜ். டடா. சூப்பராக இருக்குங்க.